கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா சன்னா குனி பொடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கப் சன்னா குனி எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகா 10 எடுத்திருக்கேன், 10 பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், பெருங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்குது. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆயிலே போடாமல் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எல்லாமே போட்டு. ஏன்னா இது நம்ம செஞ்சு வச்சா 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். குனியை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதில் ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். நம்ம எடுத்த மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உப்பு கூட நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன் நம்ம உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுறோன்னாக்கா சீக்கிரமாக தண்ணி விடாமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் உப்பு கூட நம்ம ஃப்ரை பண்ணுறது. லாஸ்ட்டாக இதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சு தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.